ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். அதாவது கோவில் மணி பொதுவாக கோவிலுக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோவில் மணி வந்து ஏன் அடிக்கிறாங்க அப்படின்றது வந்து பல காலங்களாக தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாருமே வந்து அடிச்சிட்டு இருக்கோம். இந்த கோவில் மணி எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளுடைய மனம் வந்து ஒன்று சேர்ந்து ஒன்று இணைஞ்சு இருக்கிறதுக்காகவும் நம்மளுடைய மூளை வந்து சுறுசுறுப்படையணும் அப்படின்றதுக்காக தாங்க மணி அடிக்கிற ஒரு சாஸ்திரமும் சம்பிரதாயமும் நம்மளுடைய ஆதி காலத்தில் தமிழர்கள் வச்சுருக்காங்க. அதாவது இது பியூராக முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டிங்கன்னா சயின்ஸ் மட்டும்தான், அதாவது அறிவியல் மட்டும்தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மணின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5லேருந்து 6 உலோகங்களால் வந்து செய்கிற ஒரு விஷயமா இருக்குங்க. அதாவது பொதுவாக இங்கிலீஷில் வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. அதாவது மெக்னீஷியம், ஜிங்க்கு, கார்ஷியம், நிக்கோல், குரோமியம் அப்படின்னு சொல்லப்படுற 5-6 உலோகங்கள் சேர்த்து தாங்க இந்த மணியை வந்து நமக்கு ஆலயங்களில் வந்து மணியை வந்து செஞ்சு அதை வழிபாட்டுக்கு வச்சுருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் இதை அடிக்கும்போது சத்தங்கள் வித்தியாசமாக வரும்போது இந்த உலகமே வைப்ரேஷனில் இருக்குது அப்படின்றத நீங்கள் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சத்தங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வரும்போது நம்மளுடைய சக்கரங்கள் அனைத்துமே வந்து தூண்டப்பட்டு நமக்கு ஒரு புதிய ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு உத்வேகமும் வருது அப்படின்றது தாங்க உண்மை. அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன விஷயமா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி.